விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் தேர்தலுக்கு ஓட்டு போடுறது கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்கனாவே 5 வருஷமா ஒன்றும் பண்ணலன்னு. எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ எதுவுமே செய்யலைங்கிறதா நம்மளோட ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கா? இன்னைக்கு அதிமுகவில் கேட்டால் கூட சொல்லுவாங்க, உங்கள் கட்சியை கலைச்சிட்டு நீங்கள் ஏடிஎம்கேல சேர்ந்துருங்க. தேர்தலிலே ஒரு தொகுதி வாங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அல்ல. எடப்பாடி கவர்மெண்ட் அங்கே இருக்க கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களோட வாக்குகளை வாங்குறதுக்கு மட்டும்தான் அது. பதவியில் இருக்கிற ஒரு 10 பேர் 10 தலைமுறை 50 தலைமுறை இல்லை 100 தலைமுறைக்கு மேலே நீங்கள் சொத்து சேர்த்துறதுக்கு இந்த கொங்கு நாடு எங்கள் ஊர்க்காரன்னு சொல்லி உங்கள் பின்னால் நிற்கணுமா? உங்களுக்கு போட்டி யார், எடப்பாடியா இல்லை வேற யாராச்சும்? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோட பொதுச்செயலர் திரு ஈஸ்வரன் நம்ம கூட இருக்கார். அவர்கிட்ட நாடாளுமன்ற தேர்தல், பொள்ளாச்சி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கோம். வாங்க பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கிட்டத்தட்ட தொடங்கி பல வருஷங்கள் ஆச்சு. ஆனால் இன்னும் உங்களோட இந்த வெற்றி கணக்கை, முதல் கணக்கை இன்னும் தொடங்காமல் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல்? வெற்றி கணக்கை துவங்காமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவது ஒரு நேர்மையான அரசியலுடைய அடையாளம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 10 ஆண்டுகள் ஆனாலும் நேர்மையாக நாங்கள் ஒரு சேவை அடிப்படையிலே அரசியலை செய்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி என்பது கிடைக்காமல் போவதல்ல, தாமதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் நான் நம்புகின்றேன். கிடைக்கக்கூடிய வெற்றி இந்த நாங்கள் சார்ந்திருக்கின்ற கொங்கு மண்டலத்திற்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்து 50 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏதோ பெயரளவில் வெற்றி என்பது நாங்களும் விரும்புவதல்ல. எங்களுடைய வெற்றிக்கு பின் இதுவெல்லாம் நடந்தால்தான் நாங்கள் வெற்றி பெறுவதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வெற்றி இப்போது இந்த தேர்தலிலே கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது நடக்கும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கின்றது. இதுவரைக்கும் அந்த இடங்களில் ஜெயிச்ச எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ எதுவுமே செய்யலைங்கிறதா நம்மளோட ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கா? இது எல்லாருமே இன்னைக்கு அதிமுகவில் கேட்டால் கூட சொல்லுவாங்க, 37 எம்பி 5 வருஷம் என்ன பண்ண முடிஞ்சது? இந்த 37 எம்பி சேர்ந்து ஒரு மரியாதையை தமிழ்நாட்டுக்கு வாங்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் அது கூட கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு கூட்டணி வைக்கலாம் என்று முடிவெடுப்பதற்கு முன்பாக 37 எம்பிக்களும் ஒரு துணை சபாநாயகரும் சேர்ந்து பிரதம மந்திரியை பார்ப்பதற்கு கூட முடியவில்லை. அதற்கான நேரத்தை ஒதுக்குவதற்கு கூட பிரதமர் தயாராக இல்லை. தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு சென்று இந்தியாவினுடைய தலைநகரத்தில் இருக்கிற வீதிகளிலே நிர்வாணமாக ஓடிய விவசாயிகளை சந்திப்பதற்கு கூட பிரதமர் விரும்பவில்லை என்று சொன்னால் அந்த 37 எம்பிக்களுக்கு மொத்த தமிழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி இடத்திலே என்ன மரியாதை இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த 37 எம்பி கொண்டு வந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை. இன்னைக்கு கணக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு எம்பிக்கும் அந்த எம்பி தொகுதி நிதி இருக்கு, அதை ஏதாவது செலவு பண்ணியிருப்பாங்களே ஒழிய மற்றபடி இந்த 37 பேர் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு இது நல்லது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா கூட ஒரு செய்திகள் உலாவிட்டு இருந்துச்சு, உங்கள் கட்சியை கலைச்சிட்டு நீங்கள் ஏடிஎம்கேல சேர்ந்துருங்க. ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து கொங்கு பகுதியை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, முக்கியமான மந்திரிகள் இருக்காங்க, கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனாக இருந்துச்சு அது? அதே இப்போ நம்மை போல் இருக்கிற கட்சி என்கிற பொழுது நம்ம மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலுமே கீழே இருக்கிற மற்ற பொறுப்பாளர்கள், கட்சியில் இருக்கிற ஒரு சில பொறுப்பாளர்கள் அதிமுகவுக்கு செல்லலாம் என்று ஆசைப்பட்டிருக்கலாம். அவர்களை சந்தித்து பேசி, இதெல்லாம் நடக்கிற நிகழ்வுகள் தான், இதை யாரும் தடுக்க முடியாது. ஸோ அவங்க சொந்தக்காரன்னு போயிருக்கலாம், அல்லது அவங்க சொந்தக்காரன்னு போயிருக்கலாம், அது அங்கே இருக்கிற அவங்களுடைய உறவுகளின் அடிப்படையிலே யாராவது சென்று சந்தித்திருக்கலாம். இப்படி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் இன்றைக்கு முழுமையாக புரிந்து கொண்டார்கள். இது எனக்கு நல்லதாகவே படுகிறது. இல்லை, அந்த ஒரு வார்த்தை கரெக்ட் தானே, அவங்க கட்சியை கலைச்சிட்டு எங்கள் கட்சியில் சேருங்க. அதாவது அதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னவென்று சொன்னால், தேர்தலிலே ஒரு தொகுதி வாங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அல்ல. கொங்கு மண்டலத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்.
இதுவே கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 50 ஆண்டுகளாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கிற அத்தனை நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் இப்போதே நிதி ஒதுக்குகிறோம். மொத்தமாக ஒரு 10,000 கோடி தான். இப்பவே நிதி ஒதுக்குகிறோம், நீங்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறீர்களா என்று கேட்டிருந்தால் நாங்கள் பரிசீலித்திருப்போம். அதே போல ஒரு சமுதாயத்திற்கு இதை செய்கிறோம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதை பரிசீலிக்கலாம். ஆனால் ஈஸ்வரனுக்கு ஒரு பதவி வாங்குவதற்காக இந்த கட்சி கிடையாது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவர்களைப் போலவே என்னையும் அவர்கள் நினைக்கிறார்கள். நான் ஏதாவது ஒரு கட்சி பதவிக்கு அல்லது ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு ஆசைப்பட்டு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தேன் என்று சொன்னால் ஏதாவது ஒரு பிரதான கட்சியிலே நான் சேர்ந்து பணியாற்றி இருக்கலாம் இந்த 10 ஆண்டு காலம். ஏன்னா இந்த 10 ஆண்டு காலத்திலே கொங்கு நாட்டிற்கென்று ஒரு தனி இயக்கத்தை ஆரம்பித்து எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு, எவ்வளவோ சங்கடங்களுக்கு, எவ்வளவோ வேதனைகளுக்கு மத்தியிலே இந்த இயக்கத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பது என்னோடு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும், கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருப்பார்கள் என்று சொன்னால் தயவு செய்து அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை போன்றவர் நான் இல்லை. திரு ஈஸ்வரன் அவர்கள் கடந்த 10 வருடங்களாக பல்வேறு பணிகள் கொங்கு நாடு இந்த பகுதியில் பண்ணிகிட்ருக்கீங்க. குறிப்பாக நீங்கள் ஒரு சுற்றுப்பயணம் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சுற்றுப்பயணம் பண்ணிருந்தீங்க இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு. இப்போ அந்த திட்டத்துக்கான வேலைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் தொடங்கிட்டாங்க. இப்போது சமீபத்தில் பூஜை போட்டிருந்தாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது முக்கியமான திட்டம் தொடங்கியாச்சு. அப்போ நீங்கள் எப்படி அதிமுக எந்த விதமான விஷயங்களும் செய்யலைன்னு சொல்ல முடியும்? இந்த 10 ஆண்டுகளாக அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கென்று பல கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம், போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம், மொட்டையடிக்கிற போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம், உண்ணாவிரதத்தை இருந்திருக்கிறோம், 186 கிலோமீட்டர் நடைபயணம் சென்றிருக்கின்றோம். நான் என்னுடைய தலைமையிலே 186 கிலோமீட்டர் அந்த திட்டத்திற்காக நாங்கள் நடந்திருக்கிறோம். காலவரையறையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இப்படி அந்த திட்டம் வருவதிலே ஒரு பெரும்பங்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு இருக்கிறது என்பது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இது ஒரு பக்கம். இன்றைக்கு ஏதாவது அந்த நிர்பந்தத்திலே இவர்கள் அந்த திட்டத்தை ஆரம்பிப்பது போல இந்த தேர்தலுக்கு முன்பால் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று அதை செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன். எடப்பாடி கவர்மெண்ட் அங்க இருக்க கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களோட வாக்குகளை வாங்குறதுக்கு மட்டும்தான் அது. ஏனென்றால் அந்த திட்டத்தினுடைய நிலை என்னவென்று எனக்கு தெரியும். அந்த திட்டத்தினுடைய நிலை இன்னும் அந்த திட்டம் எப்படி செயல்படுத்த போகிறது என்பதே திட்டமிடப்படவில்லை. இப்போதுதான் திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு இவர்கள் டெண்டர் விட்டிருக்கிறார்கள். அப்படின்னா பூஜையை போட்டு மக்களை ஏமாத்திருக்காங்க. பூஜையை போட்டுட்டு திட்ட அறிக்கை தயாரிக்கிறதுக்கு பூஜைனா அது சென்னையிலே போட்டிருக்கலாமே. அதே நீங்க அங்க போய் நான் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறேன்னு நாட்டணும். உண்மைதான். இன்னைக்கு திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். இவ்வளவுதான். 2014ஆம் ஆண்டு நீங்கள் பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியை ஆதரித்து தேர்தலில் போட்டிட்டீங்க. இப்போ அதுலேருந்து மாறுபட்டு திமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ளே வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த 5 ஆண்டு கால பாஜக ஆட்சியை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? 2014 பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்த பொழுது பெரும்பாலான இந்தியர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்ததை போல நாங்களும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தோம். பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தை வளம் கொளிக்கிற பூமியாக மாற்றி இருக்கின்றார். அதே போல இந்தியா பூராவும் மாற்றுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே தான் அன்றைக்கு மக்கள் வாக்களித்தார்கள். நாங்கள் கூட பிரச்சாரத்திலே குஜராத் மாடல் என்று சொல்லித்தான் பிரச்சாரத்திலே ஈடுபட்டோம். தமிழகத்தை குஜராத்தை போல மாற்றி விடுவார் என்றெல்லாம் நாங்கள் எல்லா இடத்திலுமே பிரச்சாரத்தை செய்தோம். ஆனால் 5 ஆண்டுகள் கழித்து அப்படி எந்த விதமான மாற்றமும் இங்கு வந்ததாக தெரியவில்லை. மாற்றம் வந்திருக்கிறது என்று சொன்னால் டீசல் விலை 5 ஆண்டுகளுக்கு முன்னால் கச்சா எண்ணெய் விலை இப்போது இருப்பதை போல 2 மடங்கு இருந்தது. அன்றைக்கு டீசல் விலை 50 ரூபாய்க்கு கீழே இருந்தது. இன்றைக்கு கச்சா எண்ணெய் விலை பாதியாக குறைந்திருந்தாலும் கூட டீசல் விலை உயர்ந்து விட்டது. ஒன்று. கேஸ் விலை என்ன?
அன்னைக்கு 300 ரூபா 350 ரூபா சிலிண்டர் இருந்தது. இன்னைக்கு 900 ரூபாய்க்கு மேலே 1000 ரூபா 1100 ரூபா வந்துருச்சு. அதே போல இன்கமிங் கால் எல்லாம் ஃப்ரீயா இருந்தது. 10 வருஷமா 15 வருஷமா இன்கமிங் கால் ஃப்ரீயா இருந்த நிலைமையில இன்னைக்கு அதுக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு கேபிள் டிவி எடுத்துங்க, 100 ரூபாய்க்கு எல்லா சேனலும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதிகமாக அதாவது ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் பண்றப்பவே இதை வந்து ரொம்ப சீப்பா கொண்டு வரோம்னு தான் அரசு கேபிளை கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு 300 ரூபாய்க்கு கீழே வந்து எந்த சேனல் அதிகமான சேனல் நீங்க பார்க்க முடியாது. அப்ப 300 ரூபாய்க்கு மேல இந்த காஸ்ட் போயிடுச்சு. இல்லை நீங்கள் படிப்படியாக அடிக்கிட்டு வரீங்க, எல்லாம் ஓகே தான். திரு ஈஸ்வரன் அவர்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர். அப்படி இருக்கும்போது விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கிறாங்க. குறிப்பாக காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, கரும்பு விவசாயிகளுக்கான விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க. இப்போ கடைசியாக வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து 6000 ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கல்ல, நீங்கள் ஒரு சைடு வந்து அந்த விலையேற்றம் எல்லாம் இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடைசியாக பண்ணது 6000 ரூபாய் இல்லை, 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2000 ரூபாய், அதாவது அந்த 2000 ரூபாய் கொடுத்ததுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தேர்தலுக்கு முன்னாடி இவங்க விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் தேர்தலுக்கு ஓட்டு போடுறது கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்கனாவே 5 வருஷமா ஒன்றும் பண்ணலன்னு அர்த்தம். 5 வருஷமா எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இதை வந்து அவங்க பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. விவசாயிகளுக்கு எந்த விதமான பலனும் பண்ணாதனால விவசாயிகள் அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய எதிர்ப்பில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் இன்னைக்கு வந்து இதை இவங்க பண்ணியிருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து நீங்கள் இந்த கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து முதல்வராக ஆகணுங்கிறது தான் பெரிய ஒரு இதாக பேசுனீங்க. பட் இப்போ வந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் தான் ஒரு முதல்வராக இருக்கார். அப்படி இருக்கும்போது எந்த விதமான திட்டங்கள் எந்த விதமான விஷயங்களும் பண்ணலைன்னு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வரீங்களே, ஏன், என்ன காரணம் அதுக்கு? கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் ஒரு முதல்வராக அல்லது இன்னைக்கு டாமினேட் பண்ணுற அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நேர்மையானவர்களாக, ஊழல் லஞ்சம் அதற்கு அப்பாற்பட்டவர்களாக, எல்லா விஷயத்துக்கும் பணம் கேட்டு துளைப்பவர்களாக இல்லாமல் நாணயமானவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் நான் அரசியல் கட்சியை கூட கலைத்திருப்பேன். அவர்கள் எதிர்பார்ப்பதை நானாகவே செய்திருப்பேன். ஆனால் நீங்கள் பதவியில் இருக்கிற ஒரு 10 பேர் 10 தலைமுறை 50 தலைமுறை இல்லை 100 தலைமுறைக்கு மேலே நீங்கள் சொத்து சேர்த்துறதுக்கு இந்த கொங்கு நாடு எங்கள் ஊர்க்காரன்னு சொல்லி உங்கள் பின்னால் நிற்கணுமா? இப்போ கொங்கு சமூகத்தோட பேரை பயன்படுத்தி சம்பாதிக்கிறாங்க. கொங்கு மண்டலம் என்று சொன்னாலே நேர்மையானவர்கள், நாணயமானவர்கள், கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள், இதுதான் உலகம் பூராவும் நாம் பதிவு செய்திருப்பது. ஆனால் அதற்கு நேர்மாறாக நீங்கள் இன்றைக்கு சொத்து சேர்த்துவதையே குறிக்கோளாக கொண்டு அந்த வழக்குகளுக்கு பயந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கின்றீர்களே, அப்படி இருக்கிறவர்களோடு கொங்கு நாட்டுக்காரன் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று பேசினால் எந்த விதத்திலே அது நியாயமானதாக இருக்கும்? நீங்க வந்து 2014 மறைந்த ஜெயலலிதா அவர்கள், அவர் மேல இல்லாத வழக்கா உங்கள் மேல் இருக்கிறது? அவர்கள் சந்திக்காத வழக்கையா நீங்கள் சந்தித்து விட்டீர்கள்? அத்தனை வழக்குகள் இருந்த போதும் 2014 மோடியா லேடியா என்று கேட்டவர் இன்னைக்கு மோடி தான் உங்க டாடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. அப்புறம் எப்படி நீங்க கொங்கு நாட்டுக்காரர்கள் அங்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கொங்கு நாட்டினுடைய அடையாளம் வேண்டாமா? அப்ப இதுவெல்லாம் இல்லாமல் கொங்கு நாட்டுக்காரன் இருக்கிறார் என்று சொல்வதற்காக உங்களுடைய 10 பேருடைய சுயநலனுக்காக மொத்த கொங்கு நாடும் உங்களுக்கு உபயோகப்பட வேண்டுமா? நீங்க இன்னைக்கு காவிரியில உபரி நீர் போச்சு, பவானியில உபரி நீர் போச்சு, எங்க பார்த்தாலும் வெள்ளம். ஆனா ஒரே வருஷத்துல இன்னைக்கு நாமக்கல் சேலம் மாவட்டத்திலே குடிக்க தண்ணி கிடையாது. தேர்தல் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த தொகுதிகளில் இன்னைக்கு 2 குடம் தண்ணி நீங்க ஊத்திட்டு இருக்கிறீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு தேர்தலுக்காக. ஏன் கொங்கு நாட்டுக்காரர் தானே இருந்தீங்க? நாங்க என்ன கேட்கிற திட்டங்கள் என்ன? இப்ப சேலம் நாமக்கல் திட்டம் அப்படின்னு சொன்னா திருமணி முத்தாறு திட்டம். இப்படி போற உபரி நீரை அங்க இருக்கிற குளம் குட்டைகளை நிரப்பினா நிலத்தடி நீர் மேல வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ரைட், நீங்க தானே இருக்கிறீங்க, ஏன் தெரியாது? சேலத்துக்காரர் தானே முதலமைச்சரா இருக்கிறீங்க, திருமணி முத்தாறு திட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க நீங்க? அதை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க கொங்கு நாட்டுக்காரன்னு சொல்லி நாங்கெல்லாம் பெருமைப்படுறதுக்கு மார்த்தட்டிக்கிறதுக்கு
ஒரு வசதியா இருந்திருக்கும். ஆனால் மொத்த கொங்கு நாட்டினுடைய பெயரையும் நீங்கள் கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் கொங்கு நாடு துணை நிற்காது. அப்போ கொங்கு சமூகத்தோட பேரை பயன்படுத்தக்கூடிய இந்த அமைச்சர்கள், முதலமைச்சருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பெயரை கெடுக்காதீர்கள். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கொங்கு மண்டலத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது, ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. அது பல நூறு ஆண்டுகளாக தொன்று தொட்டு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நேர்மையின் அடையாளமாக ஒரு சேவை மனப்பான்மையோடு கூறிய அரசியலை முன்னெடுத்ததுதான் கொங்கு மண்டலம். ஆனால் இன்றைக்கு யாராவது சொல்லுவார்களா? இல்ல, அதிமுக இருக்கிற அத்தனை பேரையும் நான் கேட்கின்றேன், இது நியாயமா? தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இன்றைக்கு சம்பாதிப்பதையே குறியாக வைத்துக் கொண்டு பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் விரும்புகிறோமா? நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் கொங்கு மண்டலத்தில் தான் வந்து போட்டியிட போகிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு போட்டி வந்து யார்? எடப்பாடியா இல்லை வேற யாராச்சா? அதாவது எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தனி மனிதர் போட்டி என்று நாங்கள் நினைக்கவில்லை. இல்லை, முதல்வராக இருக்காரு. எங்களுடைய கொள்கைகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலமாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேர்தல் வெற்றிக்காக நாங்கள் கனவு கண்டவர்கள் அல்ல. தேர்தல் வெற்றிதான் நம்முடைய இயக்கத்தை நடத்தும் என்று நினைத்தவர்களும் அல்ல. சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த 10 ஆண்டுகளில் நான் சந்தித்த தேர்தல் தோல்வியெல்லாம் எங்களை தொய்வடைய செய்யவில்லை. அதையே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேர்தல் வெற்றிக்காகத்தான் நாங்கள் பணியாற்றினோம் என்று சொன்னால் இந்நேரம் நாங்கள் எல்லாம் கலைச்சிட்டு போயிருந்திருக்கணும். அது நோக்கம் அல்ல. கொங்கு மண்டல பகுதியிலிருந்து இன்னொரு முக்கியமான நபராக வந்து வளம் வந்துட்டு இருக்கிறவர் தனியரசு. இவர் வந்து அதிமுகவோட தொடர்ச்சியாக வந்து கூட்டணியில் இருக்கார். அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோடியோட இந்த மீட்டிங்கில் வந்து நான் பங்கேற்பேன், ஆனால் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வந்து பிரச்சாரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, அவரை பற்றி பேசணுமா? அது ஒரு தலைப்பாக நம்ம வந்து பேசணுமா? அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னால் பிரதமர் மோடி அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த பொழுது மோடிக்கு பின்னாடி அமர்ந்து விட்டு அந்த மீட்டிங் முடிச்சோடனே நேராக ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து அந்த விவாதத்திலே மோடி வருவதை நான் ஒரு காலும் விடமாட்டேன் அப்படின்னு பேட்டி கொடுக்கிறாரு. ஸோ அவருடைய அந்த செயல்பாடுகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அது விவாதிப்பதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். கொங்கு பகுதியிலேருந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு எம்எல்ஏவாக வந்து இருக்கார். அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? நான் தான் சொன்னல, ஒரு வெற்றிங்கிறது, ஒரு அரசியல் அங்கீகாரம்ங்கிறது அந்த கொங்கு மண்டலத்திற்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி பயன்படாத எந்த பதவியும் நாங்கள் விரும்பாத பதவி. அப்படிப்பட்டவர்களை நாங்கள் மதிப்பது கிடையாது. நீங்கள் வந்து இந்த கட்சி தொடங்கின காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டீங்க. இந்த 10 வருஷம் ட்ராவலில் முன்னாடி பார்த்த திரு ஈஸ்வரனுக்கும் இப்போ பார்க்கக்கூடிய திரு ஈஸ்வரனுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. நான் சொல்கிறது கொள்கை ரிலேட்டடாகவும் சரி, இல்லை நீங்கள் வந்து மக்களை அணுகிறது, மற்ற சமூகத்தை சார்ந்த மக்களை அணுகிறதுலையும் பல்வேறு வித்தியாசங்களை பார்க்க முடியுது. 48 வயசுக்கும் 58 வயசுக்கும் வித்தியாசம் இருக்க தானே செய்யும். அது இருக்க தான் செய்யும். அதாவது எல்லா மக்களோடும் நாம் பழகி கொண்டிருக்கிறோம். எந்த காலகட்டத்திலும் மற்ற சமுதாயங்களுக்கு எதிரான கருத்துக்களை நான் சொன்னதாக யாருமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து சமுதாயத்தவரும் ஒரு அரவணைப்போடு, உறவுகளோடு மகிழ்ச்சியாக சுமூகமாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கொள்கை. நான் வந்த புதிதிலே ஒரு 4-5 ஆண்டு காலம் என் பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ மற்ற சமுதாயங்களுக்கு எதிரானவன் என்று, ஜாதி வெறி பிடித்தவன் என்று கூட பல பேர் முயற்சித்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் சொல்லுவது போல ஒரு மனநிலை மாறி இருக்கிறது மற்றவர்களுக்கு என்று சொன்னால் அப்படிப்பட்ட முயற்சிகளிலே அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் என்று அர்த்தம். எங்களுடைய உண்மையான முகம் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் தெரிகிறது என்று அர்த்தம். சமீபத்தில் சேலத்தில் நடந்த ஒரு மாநாட்டில் வந்து ஆதித்தமிழர் பேரவை மாநாட்டில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு பேசுனீங்க. இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் என்ன? அங்கே போய் கலந்துக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுவரை என்னை யாரும் அப்படி அழைத்தது கிடையாது. நான் ஏதோ 10 ஆண்டுகளில் நம்மளை அழைத்து நான் போகாத மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலாக அருந்ததியர் மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். ஏன் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அருந்ததியர்களுக்கு உள்ளொதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையை பத்திரிகைகளிலே வைத்திருந்தேன். அதனால் கொங்கு மண்டலத்திலே அதிகமாக வாழுகின்ற அருந்ததியர் மக்கள் விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறார்கள். ஸோ அவர்களை தூக்கி நிறுத்துவதும் நாம் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்றுதான் அந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டேன்.
அந்த சமுதாயத்தை சார்ந்த யாரோ ஒருவர் இருவர் தவறான வார்த்தைகளால் ஏதோ பேசிவிட்டார்கள் என்பதற்காக மொத்த சமுதாயமும் எதிரியாக பார்க்கக்கூடியவன் நான் அல்ல. அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், எல்லா ஊர்களிலுமே அருந்ததிய மக்கள் மற்ற சமுதாய மக்களோடு ஒரு சுமூகமான உறவோடு தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்திலே கவுண்டர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் அல்லது மற்ற சமுதாயத்திற்கும் சாதி கலவரம் வந்ததாக இதுவரைக்கும் வரலாறே கிடையாது. அப்படி எல்லா வேலைகளிலுமே இணைந்துதான் நாங்கள் கொங்கு மண்டலத்தை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது மாநாட்டிலே கலந்து கொண்டேன் என்று சொல்லுவதெல்லாம் அதை ஒரு அந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு காரணமாகத்தான் நான் அதை செய்தேன். அதை ஏதாவது குறை கூறி திசை திருப்புகின்ற முயற்சியை ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவெல்லாம் எடுபடாது. ஆனால் யார் எப்படி சொன்னாலும் சரி, கொங்கு மண்டலம் அமைதியாக இருக்க வேண்டும், சமுதாயங்கள் எல்லாம் ஒரு உறவுகளோடு அமைதியாக சுமூகமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஒரு இணக்கமான சூழ்நிலை ஒன்றுதான் வளர்ச்சிக்கு வித்திடும். கொங்கு மண்டலத்துக்கு பல்வேறு திட்டங்கள் நீங்கள் கொண்டு வரல, எடப்பாடியோட நடவடிக்கைகள் மற்ற அமைச்சரோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னாங்க கூட மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேச்சு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நல்ல பேச்சுன்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? அதாவது இது தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னும் அதுக்கப்புறம் அவங்க எந்த தேர்தலையும் சந்திக்கல. இப்போ தானே முதல்ல தேர்தல் சந்திக்கிறாங்க. தேர்தல் சந்திக்கிறப்ப தான் அந்த நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். இவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால இப்போ எல்லாம் மிரட்டுறாங்க, அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே பல பேர் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்க, வீணாக ஒரு பொய்யான வழக்கு போடுவாங்க, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி இல்லைங்கிறப்ப தான் உண்மையான நிலைப்பாட்டை நீங்கள் பார்க்க முடியும். கொங்கு மண்டலத்துலேருந்து வரீங்க நீங்கள், பல்வேறு தொழில் இருக்குது, விவசாயத்துலேருந்து பல்வேறு தொழில் இருக்குது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை என்னவா இருக்குது? தொழிலில் விவசாயத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், அல்லது ஜவுளி தொழிலுக்கு இருந்த சலுகைகளை எல்லாம் அவர்கள் நீக்கியதாகட்டும், அல்லது டீசல் விலையேற்றத்தால் பாதிக்கப்பட்ட லாரி ரிக்கு தொழிலாக இருந்தாலும், அல்லது ஜிஎஸ்டியினால் பாதிக்கப்பட்ட கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற என்ஜினியரிங் தொழிற்சாலைகளாக இருந்தாலும், அதை சார்ந்திருக்கின்ற தொழிலாளர்கள் எல்லோருமே யாருக்குமே கையில் பணப்புழக்கம் இல்லை, கையில் செலவு பண்ணுறதுக்கு பணம் கிடையாது. அப்படி அந்த பணம் இல்லாத ஒரு நிலை எதனால் வந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வு. அதனால் எல்லாருமே மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மாற்றப்பட வேண்டும், அந்த கொள்கைகள் நமக்கு உகந்தது அல்ல, இருக்கிற ஏழை மக்களுக்கு உகந்தது அல்ல என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள். அது இந்த தேர்தலிலே வெளிப்படும். திமுக கூட்டணியில் நீங்கள் பங்கேற்று இப்போ தேர்தலில் போட்டியிட போகிறீங்க. நீங்கள் தேர்தலில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட தொகுதிக்கு செய்யக்கூடிய முதல் விஷயம்னா என்னவா இருக்கும்? முதல் விஷயங்கள் என்று சொன்னால், இந்த நிறைவேற்றப்படாமல் இருக்கிற நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றி நிலத்தடி நீர்மட்டத்தை மேலே கொண்டு வர வேண்டும். அதுதான் இன்றைக்கி ஒரு தலையாய தேவை. அதே போல் கொங்கு மண்டலம் சார்ந்திருக்கின்ற அத்தனை தொழில்துறைக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க வேண்டியது இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயங்களை தான் முதல்ல நம்ம கையில் எடுத்து பண்ண வேண்டியிருக்கு. இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செயலாற்றினாவே, இதை தீர்த்தாவே பல பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். கொங்கு மண்டலம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொல்லி உங்கள் ஸ்பீச்சில் சொன்னீங்க. ஆனால் இப்போ அமைதி பூங்காவாக இல்லை, ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக தான் பொள்ளாச்சி இப்போ இருக்குது. இப்போ அந்த பெண்களை வச்சு பெண்களை ஒரு வீடியோ எடுக்கிறது, அதை ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக ஓடிட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அங்கே பொள்ளாச்சியில் நடந்த அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 7 வருஷமாக நடந்துட்டு இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறாங்க. எப்போ அதிமுக ஆட்சி தமிழகத்திலே ஆரம்பித்ததோ அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் வெளியிலே வந்திருக்கிறது. இது பொள்ளாச்சியில் மட்டும் நடப்பதல்ல, இது தமிழகம் பூராவும் அனைத்து பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சி மாடல் என்று எடுத்துக்கொள்ளுகிற அளவிற்கு பொள்ளாச்சியில் இது வெளியே வந்திருக்கு. இல்லை, இந்த தேர்தல் நேரத்துக்காக குறிப்பாக உங்கள் கட்சி அங்கே பொள்ளாச்சியில் இருக்குது, மற்ற கட்சியில் இருக்குது. இது அப்படி இல்லை. இது
பொதுமக்கள் பிடிச்சதுதான் அது. கட்சிகள் வந்து பெருசா எதுவும் பண்ணல. கட்சிகள் உள்ள ஒன்றும் பண்ணல. இதுல இந்த பிரச்சனை, ஒரு பொண்ணை அவங்க கார்ல கடத்திக்கிட்டு போறாங்க, கார்லயே அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த பொண்ணு திமிரிக்கிட்டு கார் டோரை திறந்து கீழே குதிச்சிடறான். அந்த இடத்துல இருக்கிற பொதுமக்கள் அப்படியே அந்த கார்ல இருந்து அத்தனை பேர்த்தையும் அமுத்திடுறாங்க. அவங்கள தான் காவல்துறையில் அவங்க ஒப்படைக்கிறாங்க. இது என்னமோ காவல்துறை போய் ஓடி கண்டுபிடிச்செல்லாம் இல்லை, பொதுமக்கள் பிடிக்கிறாங்க. அந்த பொதுமக்கள் பிடிக்கிறப்ப அந்த செல்போனையே எடுத்துடுறாங்க. பொதுமக்கள் கையில் செல்போன் கிடைச்சிருது. அந்த செல்போனை பார்க்குறப்ப தான் அதில் இவ்வளவு வீடியோக்கள் இருக்கு. அதை அப்படியே போலீஸில் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. பொதுமக்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அது போலீஸில் கொடுக்கறதுக்கு பதிலாக மீடியாவில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு நிலைமையே வேற. இன்னைக்கு அத்தனை பேர்த்தையும் கைது பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் ஒரு அரசியல் செல்வாக்கோடு இருக்கிறார்கள், யாரெல்லாம் ஒரு அதிகார மையத்தோடு இருக்கிறார்கள், அவங்க எல்லாருமே இன்னைக்கு கைது பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். காவல்துறையில் கொண்டு போய் கொடுத்ததுனால காவல்துறை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்ற காரணத்தினால் குற்றவாளிகள் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய போலீஸ் எஸ்பி தன்னோட பேட்டியில் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேஸில் அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே சம்மதம் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஸ்டார்ட்டே பண்ணுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது, பேசியிருக்கலாம். இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு தான் காவல்துறை சொல்லியிருக்காங்க, இவங்க அந்த கைது செய்யப்பட்ட 4 பேர்த்தையும் காவல்துறை நீதிமன்றத்தில் கேட்டு எடுத்து நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் அதை சொல்கிறாருன்னு சொன்னால் அது யார் சொல்லி சொல்கிறாரு? ஒரு சிங்கிள் லைன். அதே போல் சொன்ன எஸ்பி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சொன்ன எஸ்பி பெண்கள்ங்கிற ஒரு மரியாதையே இல்லாமல் நடு ரோட்டில் டாஸ்மாக்கு போராடின ஒரு பெண்ணினுடைய கன்னத்திலே குதித்து ஓங்கி அரைந்தவர் அந்த எஸ்பி. அப்படிப்பட்டவர் பெண்கள் மீது என்ன மரியாதை வைத்திருப்பார்? அப்ப அப்படிப்பட்டவருக்கு இந்த அரசாங்கம் ப்ரொமோஷன் கொடுத்து கோயம்புத்தூர்ல வைக்கிறாங்கன்னு சொன்னா அங்க அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற டிஎஸ்பி இப்படி எல்லாருமே பெண்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களை இவங்க ப்ரொமோஷன் கொடுத்து அங்க வைக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப இந்த செயல்பாடுகள் நடப்பதற்கு அரசே துணை போயிருக்கிறது. தமிழகம் பூராவும் கல்லூரி மாணவ மாணவிகள் இதற்கு எதிராக கிளந்தள போகிற அந்த நிகழ்ச்சி வெகு விரைவில் நடக்கும். எப்படி 1960களிலே 50களிலே இந்திக்கு எதிராக தமிழகம் பூராவும் அன்றைக்கு மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்களோ, மாணவர்களுடைய போராட்டம் தான் ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு காரணமாக அமைந்ததோ, அதை போல இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இவர்கள் தோற்பதற்கு காரணமாக பெண்களுக்கு எதிராக இவர்கள் நடத்தி இருக்கிற இந்த குற்றச் செயல்கள், இவர்கள் சிதைத்திருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்களுடைய பாவம் இவர்களை சும்மா விடாது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி வெற்றி வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க.